நம்ம விஜய் இருந்துட்டு அடுத்தடுத்து இந்த ப்ராஜெக்ட்ட எப்படி முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது விஜய்க்கு இதெல்லாம் மிகப்பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அவருக்கு பணம் மட்டும் தான் மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம முன்னாடி மாரி இருந்திருந்தா, இவ்ளோ பெரிய கஷ்டம் நம்ம விஜய்க்கு தேவையே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம விஜய் இருந்துட்டு இப்படி சைட்டுக்கே போய் அவரே எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியம் இல்ல. இங்க ஒரு ஆர்டர் போட்டிருந்தா அது பாட்டுக்கு வேலை நடந்துட்டு இருந்திருக்கும். ஆனா இங்க நம்ம விஜய் இப்போ எல்லாத்தையுமே அவரா செய்யற மாரி தான் ஆகிட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம மல்லி இருந்துட்டு சீக்கிரமா இந்த சுடரோட ரகசியங்கள் எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. ஆனா முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூடிய சீக்கிரத்துல முடிய போகுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு ரகுவ பத்தின ரகசியங்கள் தெரிய வரப்போகுது. அதே மாதிரி வெண்பா இருந்துட்டு உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது ரேணுமா இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ண போறாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து ரொம்பவும் சூப்பராவே நடக்க போகுது. இந்த விஷயத்த இங்க யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம இப்போ சுடருக்கு என்ன பண்றது அப்படின்ற மாரி தெரியாத ஒரு சிச்சுவேஷன் உருவாக போகுது. ஏன்னா, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடர் ரொம்ப பயத்துல, ரொம்ப அப்படியே கை கால்லாம் நடுங்குது. அடுத்ததா அவளால ஒரு இடத்துல நிக்க முடியல. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியலையே! அந்த ரவுடி மட்டும் மல்லிகிட்ட மாட்டிக்கிட்டான் அப்டின்னா, அதுக்கப்புறம் கதை கந்தலாயிடுமே அப்டின்ற மாரி சொல்லி, ரொம்பவும் போராட்டத்துல இந்த சுடர் இருந்துட்டு இருக்கா. அடுத்ததா என்ன ஆகுது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருந்துட்டு அங்க பார்க்குறாங்க. என்ன பண்றாங்க இவங்க? அவங்க பாட்டுக்கு குறுக்க நெருக்கமா நடந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே. சரி கொஞ்ச நேரம் என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாரி சொல்லி, வெண்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சுடர் இருந்துட்டு பதட்டத்துல அப்படி ஆடுறா, இப்படி ஆடுறா, அங்க ரகு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அந்த பணத்த வெளிய கொண்டு வராதீங்கடா அப்படின்ற மாரி சொன்னா, எதுக்காக அந்த பணத்த வெளிய கொண்டு வந்தாங்க? அதுவும் இல்லாம நம்ம தான் இந்த பணத்த திருடுனோம் அப்படின்ற மாரி சொல்லி விஜய்க்கெல்லாம் தெரிய வந்துச்சு அப்படின்னா, அவ்வளோதான் நம்மளோட கதையே முடிஞ்சுதே அப்படின்ற மாரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா இந்த சுடர். அதுவும் இல்லாம இப்போ இந்த ரகுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனா ரகு ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. ஆனா வெண்பாவுக்கு ரொம்ப சந்தேகம் வர ஆரம்பிச்சுருச்சு. இதுக்கு முன்னாடியாச்சும் கூட பரவால்ல. இங்க இருக்கக்கூடியது தன்னை பெத்த தாய் தான் அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்னாச்சோ, ஏதாச்சோ அப்படின்றது தெரியல. வெண்பாவுக்கு மனசு எல்லாமே மாறப்போகுது. உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது ரேணுமா கிடையாது. மல்லியம்மா சொல்ற மாரி சுடர் தான் அப்படின்ற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆக போகுது. அதுவும் இல்லாம இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி ஒரு பக்கம் அந்த ரவுடிய தொரத்திக்கிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவன புடிச்சா வேலை எல்லாமே முடிஞ்சுது. அதுவும் இல்லாம அவன வச்சு ஈஸியா ரகுவ புடிச்சுருவாங்க. ஏன்னா, அந்த ஒரு பணத்த எங்கருந்து கொண்டு வந்த? என்ன ஏது? யாரு நீ? அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்டா, அங்கேயே விஷயம் எல்லாமே முடிஞ்சிரும் அப்படிங்கிறதுனால, அதே மாரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம வெண்பா இருந்துட்டு, ரொம்ப நேரமா அத இது பண்ணிட்டு இருந்தவங்க, கடைசியில இந்த ரகு ஃபோன் பண்றத பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது ரகு இருந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த மாரி அ அதாவது அந்த ரவுடி போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "ரகு என்ன பேசிக்கிட்டு இருக்க நீயி? அவன் இப்போ உண்மைய சொல்லிட்டான். அதாவது அந்த செந்தில் இப்போ உண்மைய சொல்லிட்டான் அப்படின்னா, அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு உனக்கு தெரியாதா? நம்ம எல்லாருமே தானே சிக்க போறோம். என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீயி?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பயங்கர கோவத்தோட இந்த சுடர் பேசிக்கிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம அப்பதான் வெண்பாவுக்கு செம்ம ஷாக்கு. இன்னும் பயங்கரமான ஷாக்கு. அதுவும் இல்லாம அப்போ எல்லாமே உண்மைதான். இங்க இருக்கக்கூடியது ரேணுமாவே கிடையாது. இதுக்கு முன்னாடி எனக்கு மிகப்பெரிய சந்தேகம்லாம் வந்துச்சு. உண்மையான ரேணுமாவா இருந்தா, அதாவது என்ன பெத்த ரேணுமாவா இருந்தா, கண்டிப்பா என் மேல பயங்கரமான பாசத்துல இருப்பாங்க. நம்ம அதாவது கதை சொல்லுங்க அப்படின்ற மாரி கேட்டாலுமே கூட, எப்புட்றா கதை சொல்றத தவிர்க்கிறது அப்படின்ற மாரி சொல்லி அவங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடியது உண்மையிலேயே தன்னோட ரேணுமா கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த வெண்பா தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல மல்லியம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் சீக்கிரமா நம்ம எல்லாருக்குமே தெரியப்படுத்தி ஆகணும். அப்பதான் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நல்லா நடக்கும். அதுவும் இல்லாம விஜய் டாடா இங்க இருக்கக்கூடியது ரேணுமா அப்படின்ற மாரி நெனச்சு, ரேணுமாவோட கழுத்துல அதாவது இவங்களோட கழுத்துல தாலிய கட்டுறதுக்கு கூட தயாரா இருந்தாங்களே! எப்படியாச்சும் இந்த ஒரு விஷயத்த நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும். இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுமா இல்லன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நம்ம புரிய வைக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி, வெண்பா ரொம்பவும் யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலேயே இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இந்த சுடர் இருந்துட்டு வெண்பா கிட்ட இப்படி மாட்டிக்குவாங்க அப்படின்ற
அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஒரு பக்கம் அங்க அந்த அ ரவுடி வந்து மாட்டிக்கிட்டு, போலீஸு, மல்லி இவங்க எல்லாருமே பயங்கரமா கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. "ஒழுங்கா உண்மைய சொல்லு. எதுக்காக வந்து அந்த பணத்த குடுத்து புரோகிதர்கிட்ட வந்து அந்த விஜயோட அந்த ப்ராஜெக்ட்ட நிறுத்த சொன்ன? அதாவது அவங்க பூமி பூஜை போடுறத நிறுத்தணும்னு நெனச்ச. அதே மாதிரி அந்த பணம் உனக்கு எங்கிருந்து வந்துச்சு? நீ தான் வந்து இந்த கதிரேசனோட வீட்ல திருடுனியா? நீ மட்டும் உண்மைய சொல்லல அப்டின்னா, கண்டிப்பா உன்ன தூக்கி ஜெயில்ல வச்சுருவோம். ஏன்னா, உன்கிட்ட தான் இந்த பணம் இருக்கு. அதுவும் இல்லாம நீ தான் குடுத்த அப்டிங்கிறது கன்ஃபார்ம் ஆயி போச்சு. அப்போ கதிரேசனோட வீட்ல ரூ. 50,00,000 பணத்த திருடுனேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, கதிரேசன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துன அப்டின்னா உன்ன அங்கேயே அடிச்சே கொன்னுடுவாரு அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரவுடி இருந்துட்டு ரொம்ப நேரமா வந்து இல்ல, அதுவும் இல்லாம நான் வந்து இந்த பணத்த வேற ஆள்கிட்ட இருந்து வாங்குனேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா போலீஸ் எதையுமே நம்புற மாரி இல்ல. ஆனா கடைசியில கதிரேசனே என்ட்ரி குடுக்க ஆரம்பிச்சுறாரு. கதிரேசனுக்குலாம் செம்ம கோவம். நீ மட்டும் உண்மைய சொல்லல அப்படின்னா, உன்ன நான் கொன்னுடுவேன். இதுக்கு பின்னாடி வேற யாரெல்லாம் இருக்கா? இல்ல நீ தான் இந்த பணத்த திருடுனியா? அப்படின்ற மாரி வந்து கேட்கறது மட்டும் இல்லாம, ஆ என் மாப்பிள்ளைய வந்து அந்த பூமி பூஜைய தடுத்து நிறுத்துறதுக்காக எதுக்காக நீ பணம் குடுத்தன? அதாவது இப்போ இந்த ரவுடி என்னதான் பொய் சொன்னாலுமே கூட வசமா மாட்டிக்குவாங்க. அதாவது இந்த ரவுடி சொல்றது எல்லாமே பொய் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே சூப்பராவே போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த ரகுவோட ரகசியங்கள் இப்போ வெளிய வரும். அதாவது இத்தன நாளா ரகு ரொம்ப சைலன்ட்டா ஒளிஞ்சுகிட்டு இருந்தான். ஆனா இப்போ ரகு அப்படின்ற ஒரு கேரக்டர் வெளிய வரும்போது தான் கண்டிப்பா இந்த சுடர என்ன பண்றது அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் நம்ம மல்லிக்கு வரும். ஏன்னா ரகு, சுடர் இவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஒரு கூட்டாளிங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மல்லிக்கு நல்லாவே தெரியும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.